ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பஞ்சமகா யஜ்ஞங்கள் பண்ண வேண்டுமா என்பதை பற்றின ஒரு விசாரத்தை இன்று நாம் பார்க்கலாம். பொதுவாக ஸ்மிருதிகளிலே பஞ்சசூனா என்று சில விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஹிம்சை செய்யக்கூடிய இடங்களுக்கு சூனான்னு பெயர். எந்த இடங்களிலே ஹிம்சையை நாம் பண்ணுகிறோமோ, அதாவது பிற உயிரினங்களுக்கு நாம் ஒரு துன்புறுத்தலை தருகிறோமோ, அவர்களை கொல்லுகிறோமோ, அந்த இடங்கள் சூனான்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி 5 இடங்களிலே நாம் ஜீவராசிகளை அழிக்கிறோம் என்று சாஸ்திரங்களே கூறுகின்றன. பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய வர்த்தந்தே அஹரஹ சதா கண்டனி பேஷனி சுள்ளி உதகும்ப உபஸ்கரஹா என்று கூறப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களிலே. அதாவது ஒருவன் தனக்காக தளிகை பண்ணி கொள்ளும் பொழுது, அதாவது உணவை சமைத்து கொள்ளும் பொழுது, இந்த 5 இடங்களிலே பிராணிகளுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு ஹிம்சையானது ஏற்படுகிறது. அதுல கண்டனி, பேஷனி, சுள்ளி, உதகும்ப உபஸ்கரஹா என்று இந்த 5 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு காயை திருத்தும் பொழுதோ, இல்ல ஒரு பொருளை 2ஆக உடைக்கும் பொழுதோ நாம் நிறைய யந்திரங்களை பயன்படுத்துகிறோம். அப்ப அந்த தானியங்களிலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களுக்கு நாம் ஏதோ ஒரு வகையிலே ஹிம்சையை கொடுக்கிறோம். அங்கு பல உயிரினங்கள் கொல்லப்படலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துல பேஷனின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கல்லாலே அரைக்கக்கூடிய யந்திரங்கள் எல்லாம் உண்டு. அதாவது உரல், அம்மி முதலானவைகள்லாம் இருக்கும். இந்த காலத்துல மிக்சி, கிரைண்டர்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி யந்திரங்களிலே நாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ சின்ன சின்ன புழுக்களோ பூச்சிகளோ நம்மாலே கொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துல விறகை எல்லாம் வைத்து தளிகை செய்வார்கள். அந்த மாதிரி விறகிலே ஏதாவது கண்ணுக்கு தெரியாம பூச்சி இருந்து அந்த விறகுக்குள்ளே எவ்வளவோ பூச்சிகள்லாம் உண்டு. அந்த விறகுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள்லாம் அந்த நெருப்பிலே விழுந்து இறந்து போகலாம். ஆகையாலே இந்த இடத்திலும் நமக்கு பாபங்கள் ஏற்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் உதகும்பகா, உதகும்பகான ஜலகும்பம். இப்ப நாம் ஜலத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். ஜலத்திலேயே கண்ணுக்கு தெரியாத நிறைய புழுக்கள் வாழும். அது மட்டும் அல்லாமல் அந்த ஜலத்திலே ஏதாவது ஒரு பூச்சி போட்டு வந்து விழுந்து இறந்து போகும். இந்த மாதிரி உதகும்பத்தினாலே ஜலத்தை கொண்டு வருவதனாலே நிறைய பாபங்கள் ஏற்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் உபஸ்கரஹான்னு சொல்லக்கூடிய முரத்தாலே நாம் நிறைய பூச்சிகளை எல்லாம் புடைத்து வெளியே தள்ளுவோம், இல்ல பெருக்குவோம். இந்த மாதிரி பற்பல காரியங்கள் செய்யும் பொழுது ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு ஜீவராசிக்கு நாம் துன்பத்தை ஏற்படுத்துகிறோம். இந்த 5 இடங்களிலே ஒரு தளிகை பண்ணி முடிப்பதற்குள்ள நமக்கு பாபங்கள் ஏற்படுகின்றன. இந்த 5 இடங்களிலே நாம் ஜீவ ஹிம்சையை பண்ணுகிறோம். ஆகையாலே கண்டிப்பாக நமக்கு பாபம் வரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதுதான் பஞ்சசூனா. 5 வகையான ஹிம்சை பண்ணுவதினாலே வரக்கூடிய பாபங்கள் நம்மை வந்து அடைகின்றன. இப்படி ஒரு கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணன், அவன் இந்த 5 வகையான பாபங்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமாகில், நான் பொதுவாக கிரகஸ்தர்கள் தான் அந்த காலத்துல தளிகை செய்து பிரம்மச்சாரிகளுக்கும் பிக்ஷையாக கொடுப்பார்கள், சன்னியாசிகளுக்கும் பிக்ஷையாக கொடுப்பார்கள். ஆகையாலே ஒரு கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் இந்த 5 வகையான பாபங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டும். பிராயஷ்சித்தம் என்ன? அதுதான் பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பிரம்மயஜ்ஞோ தேவயஜ்ஞா பித்ருயஜ்ஞஸ்ததைவ ச பூதயஜ்ஞோன்றியஜ்ஞஸ்ச பஞ்சயஜ்ஞா பிரகீர்த்திதாக என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பிரம்மயஜ்ஞம், தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம், நிருயஜ்ஞம் என்று இந்த 5 யஜ்ஞங்களுக்கு பெயர். அதாவது பிரம்மயஜ்ஞம் என்றால் வேதங்களை நாம் கற்றிருக்க வேண்டும். அந்த வேதங்களை தினந்தோறும் நாம் ஒரு பாகத்தை ஓத வேண்டும். இப்படி வேதங்களை ஓதுதல் தான் பிரம்மயஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. பித்ருயஜ்ஞம் என்பது தர்ப்பணம். அதாவது அத்தியாபனம் பிரம்மயஜ்ஞா பித்ருயஜ்ஞஸ்ச தர்ப்பணம் ஹோமோ தைவோ பலிர் பௌதோ ட்ரியஜ்ஞோதிதி பூஜனம் என்று சாஸ்திரங்களே கூறுகின்றன. இப்ப வேத பாகங்களை தினந்தோறும் நாம் ஓதுதல் பிரம்மயஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. பித்ருயஜ்ஞம்ங்கிறது தர்ப்பணம் முதலானவைகள் நாம் பண்ணக்கூடியது. அதற்கு பிறகு தேவயஜ்ஞம்ங்கிறது ஹோமம். ஹோமத்திலே ஹவிஸை தேவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் அல்லவா? ஆகையாலே அது தேவயஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. அதற்கு மேல பூதயஜ்ஞம், நம்ம சுத்தி இருக்கிற பிராணிகளுக்கு, ஜீவராசிகளுக்கு, ஜந்துக்களுக்கு நாம் உணவளித்தல்.
அதற்கு மேல நிருயஜ்யம், நிருயஜ்யம்னா மனுஷ்ய யஜ்யம், மனிதர்களை பூஜித்தல். அதாவது நம் கிரகத்திற்கு விருந்தினர்களாக வரக்கூடிய அதிதிகளை நாம் பூஜித்தோமாகில், விருந்தோம்பலை செய்தோமாகில் அதுதான் நிருயஜ்யம்னு கூறப்படுகிறது. ஆகையாலே ஒரு கிரகஸ்த பிராமணனானவன் இந்த 5 வகையான யஜ்யங்களையும் செய்து, பஞ்சமகா யஜ்யங்கள்னு கூறப்படக்கூடிய இந்த 5 யஜ்யங்களையும் செய்து, பஞ்சசூனாவுக்கு பிராயஷ்சித்தமாக அதை செய்து அந்த பாபங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்படி இருக்க ஒரு பரமைகாந்தியாக எம்பெருமானே உபாயோபேயம் என்று நிர்ணயித்து கொண்டு பஞ்சசம்ஸ்காராதிகளை எல்லாம் செய்து கொண்டு நாம் முன்பே பார்த்தபடிக்கு பஞ்சகால பிரக்கிரியையிலே தன்னுடைய நித்தியானுஷ்டானங்களை செய்யக்கூடிய பரமைகாந்தியான ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களை செய்ய வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இப்படி செய்ய வேண்டாம், நமக்கு அது கர்த்தவியம் அல்ல என்பதுதான் சித்தாந்தம். இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். சாஸ்திரங்கள் பொதுவாக எப்பொழுது இந்த பாபங்கள் நம்மை வந்து அடைகின்றனன்னு கூறுகிறது? நாம் தளிகை செய்யும் பொழுது, சமைக்கும் பொழுது. இப்படி தளிகை நமக்காக பண்ணிக்கொள்கிறோம், நாம் தான் அந்த உணவை உண்கிறோம். ஆகையாலே பல ஜீவராசிகளை கொன்னு அந்த உணவை நாம் உண்ணுகிறபடியினாலே அந்த பாபம் நமக்கு வந்து சேருகிறது என்று இப்படி சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்ப நமக்காக உணவு என்று இருக்கிற பட்சத்துல தான் இந்த பாபமானது நம்மை வந்து அடையும். அதே ஒரு பரமைகாந்தியான ஸ்ரீ வைஷ்ணவன், எம்பெருமானே உபாயோபேயம் என்று இருக்கக்கூடியவன், அவன் பஞ்சகால பராயணனாக இருந்து கொண்டு பகவத் திருவாராதனத்திற்காகனு தளிகை செய்யும் பொழுது இந்த பாபம் அவனை எப்படி வந்து கிட்டும் என்று கேட்கிறார்கள் சித்தாந்தத்திலே. பொதுவாகவே சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறது? மண்ணிமித்தம் கிருதம் பாபம் அபிதர்மாய கல்பதே என்றெல்லாம் கூறுகிறது. அதாவது எம்பெருமானுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நம்மை அறியாமல் ஏதாவது பாபம் செய்தால் கூட அது பாபமாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது, அதுவும் புண்ணியமாகவே கணக்கெடுக்கப்படும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் எம்பெருமானுக்காகன்னு திருவாராதனத்தை செய்கிறோம். திருவாராதனம் மட்டுமல்ல, இந்த திருவாராதனத்திற்கு அங்கமாகத்தான் நாம் காலையிலிருந்து செய்யக்கூடிய எல்லா கர்மங்களுமே. காலை எழுந்து கொண்டு குளித்தல் எதற்காக? ஸ்நானம் எதற்காக? திருவாராதனத்திற்காக. ஸ்நானத்திற்கு பிறகு செய்யக்கூடிய வேஷ்டி கட்டி கொள்வது எதற்காக? எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். சாஸ்திரங்களிலே திருவாராதனத்தை குளித்துவிட்டு பஞ்சகச்சம் கட்டி கொண்டு அதற்கு பிறகு இப்படி பண்ண வேண்டும், திருவன்காப்பு தரித்து கொண்டு பண்ண வேண்டும்னு கூறப்பட்டிருக்கிறது. ஆகையாலே நாம் அதை பண்ணுகிறோம். சரி, எம்பெருமானுக்காகத்தான் தளிகையும் பண்ணுகிறோம். தளிகை பண்ணுவதற்கு தேவையான திரவியங்களை ஏன் சேர்த்து கொள்கிறோம்? அதுவும் எம்பெருமானுக்காக, பகவானுக்கு கைங்கரியமாக செய்யக்கூடிய திருவாராதனத்திலே, தினந்தோறும் நம் பண்ணக்கூடிய திருவாராதனத்திற்காகனு தளிகை பண்ணும் பொழுது இந்த பஞ்சசூனாவானது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை வந்து கிட்டாது, இந்த பாபங்கள் அவனை வந்து அடையாது என்று நமக்கு காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்ப அந்த உணவை நாம் தானே உண்ணுகிறோம், எம்பெருமான் உண்ணுவதில்லையே என்றால் அதை நாம் எந்த எண்ணத்தோடு உண்ணுகிறோம்? நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம், பகவத் பிரசாதத்தை நாம் உண்ணக்கூடிய சமயத்திலே நமக்கு எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? அனுயாகம் என்று அதற்கு பெயர் என்று கூறியிருக்கிறோம். அனுயாகம்னா என்ன? பிரதிபத்தி சம்ஸ்காரம்னு கூறுவர்கள். அதாவது எம்பெருமானினுடைய திருவாராதனத்திலே உபயோகப்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு திரவியத்தை நாம் அதற்குண்டான உயர்ந்த இடத்திலே வைக்க வேண்டும். அதை தூக்கி குப்பையிலே கிடாச முடியாது. அதனால நாம் என்ன பண்ணுகிறோம்? எம்பெருமான் திருவாராதனத்திலே உபயோகப்பட்ட அந்த போஜனத்தை, அன்னத்தை நாம் நம்முடைய வயத்திலே வைத்து கொள்கிறோம். அந்த எண்ணத்தோடு தான் நாம் உண்ணுகிறோம். ஆகையாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் மிதமான போஜனம் செய்யக்கூடியவன், பகவத் பிரசாதமாக அதை ஸ்வீகரிக்கக்கூடியவனுக்கு இந்த பாபங்கள் வந்து அவனை கிட்டாது. இப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன என்றால், எம்பெருமானினுடைய திருவாராதனம் தான் நமக்கு இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தின் ஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது என்பதுதான். இப்ப எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் செய்தோமாகில் நாம் இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களையும் அனுஷ்டித்தவர்களாக ஆகிவிடுவோம் என்றும் கூறுகிறார்கள். முதலில் எம்பெருமானுக்காக என்று தளிகை செய்யக்கூடியவனுக்கு இந்த பாபங்களே ஒட்டாது என்பது பட்சம். அதற்கு மேலே அப்படி பாபங்கள் ஒட்டினாலும் இந்த பஞ்சமகா யஜ்ஞம் திருவாராதனம் செய்வதனாலேயே அனுஷ்டிதமாக ஆகிறது. ஆகையாலே எம்பெருமானுக்கு விடாமல் நாம் திருவாராதனத்தை செய்ய வேண்டும். அந்த திருவாராதனம் எப்படி செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறதோ அந்த படிக்கு நாம் விடாமல் அதை செய்ய வேண்டும்.
அதற்கு அங்கமாக நாம் காலையிலிருந்து நம்முடைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டு நல்ல தளிகைகளை செய்து அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை நாம் அனுயாகம் என்கிற அந்த எண்ணத்தோடு உண்ண வேண்டும் என்பதுதான் சித்தாந்தமாக ஆகிறது. மேலே மற்றொரு விஷயத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.